நிக்கிறாங்க. ஓடு. உட்கார் சொல்லு, உட்கார் சொல்லு. அவர் ஏன் பின்னாடி நிக்கிறாரு? பின்னாடி ஏன் நிக்கிறாங்க பாரு. உட்கார் சொல்லு. ஏண்டா பேசுறாங்க? பாசமா சும்மா புள்ள புடிக்கிற நம்ம பையன் சின்ன பையன் உன் தம்பியா நிக்கிறான். சொல்லு ஐயா. யாரே? மாரியா தேப்படா இந்தியன் பேங்க் ஓபன் பண்ணா. இந்தியன் பேங்க் ஓபன் பண்ணி கொடுத்துட்டு ஓடி விட்டா சார் கோயில் உள்ள. அப்படியா? ஆமா சார். நீங்க யாரு? நானும் தான் சார் மேனேஜர் பேசுறேன் சார். பேங்க் மேனேஜரா? ஆமா சார். தொண்டை கட்டி இருக்கா? ஆமா சார். தொண்டை கட்டினா பேதி ஆகுதா? பேதி ஆனா தொண்டை கட்டுதா? ஆமா சார். அதே ப்ராப்ளம் எனக்கு இருக்குது. ஒண்ணும் பண்ண முடியாது சார். லோன் கட்டுறீங்களா? வீடு கட்டுறதுக்கு லோன் தரீங்களா? ஆமா. செக்கா கேஷா? கேஷா தரேன். கேஷா தரீங்களா? எல்லாரும் 2000 நோட்டை தரேன். 2000 நோட்டு செல்லாத நோட்டு எடுத்து போச்சு. நான் என்ன பண்ண போறேன்? இல்ல 1000 நோட்டை தரேன். 500 ரூபாய் நோட்டா கொடுங்க. 500 நோட்டா? ஆமா. தரேன் சார். உடனே தரீங்களா? உடனே தரேன். ஏன் வரமா? சூட்கேஸ் வெச்சுவாங்க. சூட்கேஸா? மைக்கோட வரவா? மைக் அங்க வெச்சுவா. மைக் வெச்சுட்டு வர. அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். லோன் சாங்ஷன் ஆகாது. கையில கொடுத்துருங்க. சூட்கேஸ் கையிலே வா. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாங்க. வாங்க. யார் அமரக்கூடிய சிம்மாசனத்தில் யாரா உட்காரத்து? சத்தியமா காலில செத்து உலகால நாயகி. ஆமா. செல்லி பத்தி எங்க நிக்கிறா? தெரு கோடி நிக்கிறா. தெரு கோடி நிக்கிறா. உலகால நாயகி நிற்பதோ தெரு கோடி. தெரு கோடி. அவன கால்ல போறா நீ ஊர் கோடி. ஊர் கோடி நான் சுடுகாடு கடை. சுடுகாடு நான் சொல்றேன். நுழைவு வாசல். ஆஹா. ஒரு ஆலயத்தின் நுழைவாயில். அரிச்சத்திர சிலைக்கு தான் அந்த சிலையை எடுத்துட்டு உன் சிலை வைக்க போறோம். வாய்ந்த ஆயுதா இல்லையா? ஏன் சித்த? சரிங்கடா. சரி சரி சரி. பைத்தியக்காரம்மா. உலகத்திற்கே கடவுள் யார்? நீங்க நாயகா. இந்த சந்திரசேகர் நாயனார். ஆமா. ஏனென்றால் உலகால நாயகர் என்னடா மங்குது? தஞ்சியம்மன். தஞ்சியம்மன். ஆமா. தஞ்சியம்மன் ஒரு மகராஸ் வர்றா. எனக்கு உள்ள உட்கார வை. இந்த வீட்டுக்குட்டியே முன்னாடியே நல்ல காலம் அப்படியே பெய்வேன். நான் சொன்னா அப்படியே பெய்வேன். ஒரு வாட்டர் கேன் பெய். நீ தான் சொன்ன பெயர் என்ன? மழை மழை. அதான் நான் சொல்றேன். நான் இப்ப பெய்ய மாட்டேன். எப்படி பெய்யும் தெரியுமா? வந்தாதான் பெய்வேன். அப்படி கிடையாது. அம்மாக்கெல்லாம் வாங்கினு வேணும் ரோட்டுக்கு மாறுறதான மழை பெய்யும். பேசுறான்னா எதுக்கு அப்ப சிரிச்சு கிடப்பேன்? சிரிப்பேன் உடல் பிறந்தது மையாக்கு போகுது. எங்க நிக்கிறா பாரு. தெருக்குள் நிக்கிறா. ஆமா. இந்த சந்திரசேகர் நாயனார் வார்த்தையை கேட்டு அங்கிருந்து ஓடியாடியா? ஓடியாடினா ஓடியாரா? முடியாதாமே முடியாது. என்னடா ஸ்கூல்ல ஓட்ட பஞ்சு மாடா நடந்து என்ன உலகால நாய்க்கு தெய்வத்தை போய் ஓட விட்டு வேடிக்கை பாக்குறானே. நல்லா இருப்பியா? 6 மாடு 5 மேல 5 குடியாடா பாரு. தெய்வம் மூச்சு வாங்கி விக்குதாடா.
கேன் தண்ணி தான். என்ன பண்றான் வாங்க போய் போய் வர தாயி. லாலே லாலே லா. காத்து கத்தி கத்தி போய் போற ஒரு வாரமா தொண்டை கட்டின்னு ஒரு சொம்பு தண்ணி குடிக்க ஆள் கிடையாது. அவன் என்ன வெட்டி மறைக்கிட்டான். உலகால நாளைக்கு தெய்வம் மூச்சு வாங்கி தானே குத்தா. இவனை சொல்லி தவறு கிடையாது. உலகால நாயகி பாமர வைக்கலுக்கெல்லாம் தெய்வம் விலகக்கூடியவர் நமது எஜமான் வார்த்தையை கேட்டு ஓடுனா ஓடுறா ஒடியானா ஒடியாடுறாளே ஓடுனா ஓடுறா ஒடியானா ஒடியாடுறாளே மூச்சு வாங்கி நிற்கிறான். பாவப்பட்டு பருவப்பட்டு. ஆமா எஜமானிக்காரி சந்திரசேகர் நாயனார் வார்த்தையை கேட்ட பிறகு நான் தண்ணி குடிப்பு சொல்லணுமா சொல்லக்கூடாது. வெள்ளி இருக்கணும் சொல்லணுமா சொல்லக்கூடாது. வெள்ளி இருக்கணும். தண்ணி குடிச்சா குடிப்ப நீ தண்ணி சாவச்சுக்குவா. என்ன மாணவரி அடிக்கிறமா? நீ மாணவரி அடிக்கிற மாட்டா? தூக்கம் வருது தூக்கம். எங்க அங்கடா இங்கயா? ஜூம் பண்ணா அல்ல கிட்ட மூஞ்சி கிட்ட ஏத்தும்போ. அதேதான். ஏய் கேமரா கட்டு போத்துற அப்படி பாடுறா. எனது தோற்றம் அடடா எனது பார்வை ஐயா எனது காட்சலை ஐயா எனது தோரணை அடடா எப்படி இருக்குது? பச்சமா கோயில இருக்கிற வாமுனி செம்முனி மாரி இருக்கிறா பாய். ராத்திரில இருட்டுல தனியா போவாத குழந்தைக்கு பார்த்தா மென்றுடும். டேய் நானடா வாமுனி செம்முனியா? இல்லப்பா நாயுனி மாடை வேலை செய்துடா வேலை செய்துடா வேலை செய்துடா. 10 மணிக்கு முன்ன கடை முகூர்த்துக்கு முன்ன வாங்கி வச்சது இப்ப வேலை செய்துடா. 10 மணிக்கு முன்ன கடை முன்னாடி முகூர்த்துக்கு வாங்கி வச்சது. ஆமா ஏன் டாடி நான் கடை முழுவதற்கு முன்னாடி வாங்கி வச்சது இப்ப வேலை செய்துனா என்ன நினைப்பாங்க ஜனம்? டேய் ஏன்டா குடிச்சு குடிச்சு உடம்பு கத்துக்கிறேன் குடிகார நாய்களை ஏன்டா குடிக்கிறீங்க? டேய் நான் தோக்குறேன்டா. மகாபிரபு நீங்க இங்க இருக்கீங்களா? ஐயோ தெய்வமே தெய்வமே சொல்றேன் பாப்பா இங்கதான் ஏன்டா குடிச்சு உடம்பு கத்துக்கிறீங்க? கிளாஸ்ல ஊத்தி பின்னால் தானே ஊத்திட்டு வந்துருவேன். காலையில ஆனா போதும் ரமேஷனா எங்கன்னா பிளாக்ல ஓடுதான்னு கேள நான் போயிச்சு போலியா. வேலை செய்யறா வேலை செய்யறா வேலை செய்யறா டெய்லி வாங்கி வந்தா ஆபரேட்டர் கேட்டா 130 ரூபாய் 230 ரூபாய் நிக்கிறான்டா. அவனே தூக்கத்துல தள்ளாடி 130 எவ்வளோ? 300 ரூபாய். இன்னொரு வீடு கட்டுருவேன். மாடையா மந்திரகோள் வேலை செய்தா மின்னேரத்துல வாங்கி வச்ச மந்திர கோழி வேலை செய்தா. தெளிவா சொல்லு பாத்தியா வேலை செய்தா. வடனா வர்றா வடியனா வடியறா வடனா வர்றா வடியனா வேலை செய்தா. அடித்து என்ன செய்வது தெரியுமா? உங்க ஆலயத்திலே பட்டர் கூட்டு வளர்றோம். ஆண் என்று வாராமல் வெள் என்று வாராமல் கல் என்று வாராமல் முள் என்று வாராமல் சேர் என்று வாராமல் சகதி என்று வாராமல் நாயே 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 கோவிந்தா கோவிந்தா கோவிந்தானே ஊரண்டை வேரண்டை ஊரண்டை வேரண்டை ஒரு ஆலயத்தில் சுத்தி அங்கப்பிரசம் செய்கிறாங்களே அதுபோல் இந்த சந்திரசேகர் நாயனார் வார்த்தையை கேட்டு என்னையே தெய்வமாக மதித்து அங்கிருந்து கொண்டு போய் வாடியா வரா அவனை வர சொல்ல அப்படி கொஞ்சம் கிட்ட. வா சிங்கப்புலிய வாடா
இப்ப வா அமௌண்ட் வந்தா நிக்கிறான் பத்தியா ஏய் பைத்தியக்கார லூசு அறுக்குதே இல்லையா எந்த பக்கம் வார்த்தை தெரியாது நாங்களே முடிச்சுக்காரங்க இதை பொம்பளை தான் முடியாது பாக்குறாங்க சாமி வந்துக்குதா என்ன ரொம்ப போச்சு அம்மா தாயே அம்மா கோவப்படக்கூடாதுமா கோவப்படக்கூடாது கூழ் 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 முடி பிடிக்காது நான் மூடாவேன் முடி பிடிச்சா ஆத்தா மூடாவரா தாயே இந்த பாலக முடி மேல வந்து ஆர்த்தி யாருமா ஈரு வேணும்டா ஈரு வேணுமா அதே கேட்டாங்க இந்த சின்ன சிறு பாலக மேல வந்துக்கிறீங்க யாருமா நீ யாரு தெரியல தெரியலையே ஓத்தானா அம்மா மெட்ராஸ் மாதிரி ஏத்தாவா யாரு தெரியலையா தெரியலையே அகிலாண்ட கோடி பெருமாண்ட நாயக விளங்கக்கூடிய சூத்துக்காட்டு மாரியாத்தா சூத்துக்காட்டு மாரியாத்தா கேள்விப்பட்டிருக்கிறேன் அது என்ன சூத்துக்காட்டு மாரியாத்தா என் தங்கச்சி வந்துக்கிறாடா ஆவேசப்படாதம்மா என் தங்கச்சி வந்துக்கிறா அக்கா நீ ஆவேசப்பட்டா எப்படி ஆவர்த்து அவளால பொறுக்க முடியாது நாகாத்தா வந்துக்கிறானால உள்ள தூங்குமாங்க உள்ள தூங்குமாங்க இல்லன்னா பொதார மாட்டான் காலி ஆயிடுவான் நீ போ தங்கச்சி நான் பாத்துக்கிறேன் தேவடியா பசங்க நான் பாத்துக்கிறேன் நீ போ தங்கச்சி ஆத்தா வந்து தேவடியா பயல ஆத்தா வந்துக்கிறேன்டா ஆத்தாடா ஆத்தா வந்துட்டியா அம்மா உன் பேரு என்னம்மா சின்ன சிறு பாலக மேல வந்துக்கிறியே உன் பேரு என்ன சூத்துக்காட்டு மாரியாத்தா ஊத்துக்காட்டு மாரியம்மன் கேள்விப்பட்டுக்கிறேன் சூத்துக்காட்டு மாரியாத்தா இல்லம்மா நாங்க புது ஆளுங்கடா நீ மட்டும் தான் தனியா வந்துக்கிறியா என் அக்கா தங்கச்சி 7 பேரு அக்கா தங்கச்சி 7 பேருன்ற நீ மட்டும் தான் வந்துக்கிற மீதி 6 பேர் எங்க தலைவட்டுக்காரங்க என்னோட போய்க்கிறாங்கடா ஏன் ஆளு பத்தவரை ஆகி போச்சா பாதி பேர் கம்பெனிக்கார வாரி போடுறா பாதி பேர் ஏறி வேலைக்கு போடுறாங்க அறிக்கிட்டுண்டா தாயே கோட்டை பூஜலா ஏறுதானா எனக்கு ஏறுவே கிடையாதுடா நம்ம சொல்றேன் இவ்வளவு திரிவா ஆடவரவா செஞ்சு கூட எனக்கு ஏறுவே கிடையாதுடா ஆமாச்சே வருஷம் ஃபுல்லா கூழ் ஊத்துறீங்க ஆமா ஒரு வருஷம் மாத்தி ஒரு சிக்கன் ரைஸ் ஒரு எக் ரைஸ் ஒரு பீப் பக்கோடா அந்த மாதிரி ஒரு ஆமா ஒரு இட்லி வடை தோசை பூரி பொங்கல் அந்த மாதிரி ஐட்டமா போடு ஆத்தா பீப் தோசை பூரி பொங்கல் போடுடா மாத்த முடியாது கூழா ஊத்துவோம் தயிர் தான் ஊத்துவோம் வெட்டி போடுவோம் ஆட்டா சளி பூச்சிச்சுன்னா ஜலதோஷம் பூச்சினா ஹாஸ்பிட்டல் இருந்து போய் அதுக்கு ஆக்சிஜன் 500 மாத்திரை வாங்கி பக்கத்துல வைக்கலையா சித்தா தாயே அது மட்டுமா செய்யணும் படுத்து ஒரு முறை கோயில இருந்து வெளியே கொண்டு வந்து பூவால கரக செஞ்சு ரத்தத்துல அமர வச்சு வீதி வீதியா வளம் வரமாமா சைட்ல முள்ளு மரம் பாக்குறீங்களா வேப்ப மரம் பாக்குறீங்களா பரபர நிச்சு வரைக்கும் பரபர நிச்சுன்னு வரைக்கும் எவனா பாக்குறீங்களா எங்கடா தெரியுமா எங்கடா போறாம அவன் கஷ்டம் போறான் கம்மிடுறான்டா அண்ணா உங்களாய் எவடா போய் ஆத்தா வந்துக்கிறீங்களா அப்புறம் போய் சாவுடு அப்படியானா போதாருக்கா போய் உக்கான ஓய் எம்மோந்தீனி தோன்றான் மொத்தம் எந்த பிரச்சனை ஆத்தான்றோ எல்லாரையும் காப்பாத்தணும் போய் சாவுடுன்னு சொல்லக்கூடாது எனக்கு துரோகம் பண்றவன்டா அவன் ஆமாண்டா அதனால சாவுன்னு சொல்லுவேன் சரி தாயே அம்மா என்னதான் தவறு செஞ்சா நீதாமா கட்டி காப்பாத்தணும் காப்பாத்துறமா கொடுப்பீங்களா திருப்பழம் தானே இறங்கி வந்தா ஐயா பெரிய பழமா தருவார் போமா பெரிய பையமா பெரிய பையன் கொடுக்குறாரா சகலகா பேபி சகலகா ஆத்தா பாட்டு போய் சகலகா பேபி சகலகா பேபி ஏன் டாடி ஏன் டாடி சொன்னாடி மாட்டேன் காணாடி காசு வாங்க ஏன் டாடி இது எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த கோயில் வரும்போது சாமி வணங்கும் போதே பெட்டி அதில் சொன்னார் இதெல்லாம் வேண்டுதல் வச்சுமா நிறைவேற்றி நீங்களே இருந்தா வேண்டுதல் நம்மளுடைய ஆலயத்துல கண்டிப்பா நிச்சயம் நிறைவேறும் நான் அங்கிருந்து சாமி வருமானம் நான் ஏழுக்கு சொல்ல தெரியுமா இந்த பகுதி சாமி வருமானம் நம்ம எப்படி புந்து போடலாமா இல்ல அந்த பகுதி சாமி வருமானம் நம்ம எப்படி புந்து போடலாமா இவ்வளவு தூரம் வழின்னு சொன்னா
ஏற்கனவே கையை வச்சு பட்டப்பாடு வலி வந்து நாளைக்கு மூணு வரை கால வர வச்சிருந்தேன். இதை நான் பொய் சொல்லிதான் நாடு நடத்த அவசியம் இல்லை. தம்பி சொல்வது அத்தனை ஒண்ணுங்க. அம்மா வந்தாங்க தெய்வம் அது மாதிரி ஒரு 60 வயசு எதிரில் இருட்டானது வெளிச்சமா இல்ல. தம்பி கொஞ்சம் பயந்து போனாங்கல்ல, ஒரு கட்டு தடுத்து விழுந்துட்டாருங்க. கை பெருசா வீங்கிச்சு, வலி தாங்க முடியல. இருந்தாலும் இன்னத்தையும் வேஷம் மாத்தி ஆட முடியாது இல்லையா. அந்த வழியிலே பொறுத்து ஆடிட்டார். இந்த கை ஒழிஞ்சது எங்களுக்கு தெரியல. அன்னைக்கு சென்னை எம்ஜிஆர் நகர் நாடகம் திண்டிவனம் வழியா வர திண்டிவனத்துல செஞ்சு போயிட்டு வீட்டுக்கு போய் பார்ப்பேன். நான் முடிஞ்சா நாடுத்துவா எல்லாம் பரவாயில்ல நான் நடத்திட்டு வந்து சென்னைக்கு போயிட்டு இறங்குறோம். தம்பி அதுங்களும் போன் பண்றாங்க. ஆனா அதே மாதிரி சித்தியில கட்டுக்கட்டுங்க. நான் ரொம்ப கை உடைஞ்சிடணும்னு எங்க மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. ஏன்னா சுறுசுறுப்பா இருப்பாரு. அவங்க வீட்டுக்கு ஒரே பிள்ளைங்க, என்னதான் செய்யறதுன்னு ஒன்னும் புரியல. மறுநாள் நாங்க எல்லாரும் போய் அவங்க வீட்டுல பாக்குறோம். அவருடைய வழி எங்களுக்கு பெருசா தெரியங்க. அவங்களுடைய அம்மாவுடைய கண்ணீருக்கு எங்களால் பத்தி சொல்ல முடியல. பாவம் 6 மாசம் கட்டுக்கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஒரே கையில கழுவினா அதே கையில சாப்பிட எவ்வளவு கஷ்டம் தெரியும். பரவாயில்லப்பா, நம்ம பெட்டிக்காரங்க நம்மளை பத்தி நம்ம பெருமையா சொல்லிக்கிறான்னு கேட்டுக்கிறேன். உங்களை யாருன்னா கேட்டாங்களா? ஒரே கையில் சாப்பிடுறது ஒரே கையில் கழுவிட்டேன், 3வது கை மனுஷன் வந்தா உங்களை சொல்லி தப்பில்லை. இவன் வராம இருந்தா அவர் சொல்லுவாரா? நல்லா தெரியாம நேர்ந்து விட்டு பண்ணி ஐயா ஐயா கொஞ்சம் எழுந்துருங்க ஐயா. என்ன விஷயம்? இந்த ஊரு கவுண்டர் நான். ஆமா, ஊர் கவுண்டர். ஐயா எதுக்கு வந்துக்கிறீங்க? 10 வருஷம் தேதி வந்து கடைகளும் சொன்னாங்க நிறைய பேர். ஆடியில ஒரு 20 தேதி புக் ஆயிடுச்சு. அதனால இந்த தஞ்சம்மா கோயிலுக்கு நாங்க இப்பயே புக் பண்ணிடுறோம் நாடகம். ஓஹோ, நாடகம் கூட வந்துக்கிறீங்களா? நல்லது நல்லது ஐயா சொன்னாப்ல அண்ணன் நாடகம் வந்து 10 வருஷம் தேதி கடைகள் சாமி இந்த வருஷமா புக் பண்ணிடலாம் துட்டு கொடுத்து அப்படின்னு அண்ணன் சொன்னாப்ல. அதனால இப்ப புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யோசிக்கிறோம். அப்படியா? ஆமா. நாவல் சிக்கு விழிச்சுலாம் ஆடுவீங்களா? கடவுள் எல்லா நாவல் தரும். புராணம் எல்லா புராணம் வரும். எல்லா புராணம் ஆடுறீங்களா? ஜெயிலரசன் நல்லா செய்யறான். நம்ம கோட்டை போட்டி ஆளு ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் செஞ்சீங்க ஐயா. எல்லாம் அம்மாவுடைய அருள் தான். பாலாந்தில ஸ்ரீதர் ஒரு அமகலம் பண்றான் பாரு இந்த கம்பல்ல. அட கொடுமுடா பாய், நேத்து வண்டியில கூட தான் வீதி வீதி வேறாடா கீழே வண்டி வச்சு கைடி கட்டா சொரு உண்டாக்குறா பாய் மச்சான். அப்படியா? ஐயா கொஞ்சம் ஏந்துருங்க ஐயா. நாங்க தாமரை உனக்கு வந்தா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கறது வாழ. மொக்கா கோலா கொடுப்பியா? எங்க அக்கா கோலா மொக்கா கோலா வேணா. மெராண்டா மெராண்டா மெராண்டாவா? எழுந்துனா இப்ப மெராண்டா ஏந்துருங்க. உனக்கு கூட நீங்களே நடந்து போடுவீங்கன்னா பாத்துக்கோங்க. சரி போகும்பா என்ன போகணும். கோயில் யாரு மாதிரி அவனை போய் குழந்தைன்றா படவா படவை கட்டி எங்க அம்மா எப்படி அம்மாடு கட்ட ஒன்று வந்து வாடியா வரா வரா. சிவமயமாக தெரிகிறதே சிவயோகம் வருகிறதே புவனங்களாலும் அண்ணாமலையே புவனங்களாலும் அண்ணாமலையே எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே மனமூரிடுதே அண்ணாமலையான் கலந்தோடு அண்ணாமலையாக சிவமயமாக தெரிகிறதே சிந்தை சிவயோகம் யுகம் 4 தாண்டி முகமேறு காட்டி யாவும் ஆள்கின்ற அருணாச்சலா சத்தியம் நீதான் சகலமும் நீதான் நித்தியமென்னுள் இழைப்பதும் நீதான் அருணாச்சலா உனை நாடினேன் சிவலீலை செய்யாமல் சிறியேனை ஆட்கொள்ள இதே நந்தயவோடு அருள்வாயப்பா. புதர்மணியா சுராயா கோட முடியா
அது வராம இருக்கா? ராத்திரில பூனை பிடிக்க வரானே, இது வராம. டேய் பூனை பிடிக்கிறான் நானு. எங்கப்பா போய் வர? டேய் தண்ணி குடிடானே உள்ள போய் வரேன். என்ன மூத்திரமா குடிக்கிறான்? குடிக்கும் போது தான் சொல்லும் போது தான் குடிப்பியோ. டேய் வா மேலே ஏறி வாங்க. மேல டா. மாறி. ஏறி வா. பழகிய வீடு. ஒரு பழகுள்ள வை. உள்ள வாங்கிச்சா ஆமா. இந்த சந்திரசேகர் வார்த்தையை கேட்டு கேட்டு மண் என்று வாராமல் ஏர் என்று வாராமல் சகதி என்று வாராமல் கல் என்று வாராமல் உருண்டு பரண்டு வந்ததால் இவர் பூ போன்ற நினைச்சு ஆமாங்க. இந்த கோலத்துல பார்க்கும் போது போது. என் மனசுக்கு லைன்ல வரும். என்னதுங்க? என்ன இது? வேப்பில. அது வேப்பில காம்பு. அந்தாண்ட ரோஜா பூ. அது குங்குமம் கொட்டி வச்சுக்கிறாங்க. கவர் இங்கே போட்டு போட்டுக்கிறேன். சிசியா ஒரு ராஜா அங்கே போய் நில்லு. ஏன் அரவணை எப்பரா காய்ச்சல் குப்பை குளமா காய்ச்சி அடிக்குது. ஒரே குப்பையை குளமா காய்ச்சிருக்கிறது. ஆமா. இருக்கிறது கூடாது. என் மனைவி நேர அழகா சுத்தபத்தமா பெருக்கி இப்படி வச்சிருப்பான். சக்தி குலத்தை கரத்தில் உடைத்து உலக மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கவில்லை. நீ இந்த சந்திரசேகர் நகர் வார்த்தையை கேட்டு கரத்திலே துறவத்தை முடிச்சு என் அரமனையை சுத்தம் செய்ய முடியாது. நான் என்னடா சொன்னேன் வேற கோயில் கோயில் அவர் காய்ச்சல கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் ஏன்டா டேய் சாமிக்கு நீ என்ன பயந்து கிடக்குறா? நான் தானே உழைத்திருக்கேன் நீ கடவுள. தூரம் ஓடி என்ன தூரம் எதுக்கு போயிருந்தேன்? டேய் நான் எதுக்கு சாத்திட்டு இருந்தா ஐயோ ஐயோன்னு கத்திருப்பான். கத்திருக்கான்னு போட்டான். டேய் நான் எதுக்கு போனேன்? ஏன்? வேணா அங்கேயே நிக்குதா இல்ல வேற எங்கனா தள்ளி நிக்கிறா பாத்து வேன் டிரைவர் பாத்துவாரு. உன்னை பாக்க சொன்னாங்களா? மாலையா? டேய் என்னடா சொன்ன நானு? கரத்திலே துறவத்து முடிச்ச அரமனை சொத்தா செடினா பாடுறா பாரு பாட்டு பாட்டு நீ அது குரவலத்தை கேட்டவுடனே செவிதில் தேன் வந்து பாய்கிறதா? என்ன எளிமையான குரல் டெய்லி கேட்டுக்கிறேன். எங்கடா கேட்டா? குரல் டெய்லி கேட்டுக்கிறேன். எங்க நீ கேட்கல? இல்லையே. எங்க இருக்கும்? எங்க கேட்டிருப்போம் நம்ம குரல? பயணிகள் கவனத்திற்கு சென்னை டு திருச்சி செல்லும் சேரன் எக்ஸ்பிரஸ் 3வது பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருக்கிறது. பயணிகள் அதில் ஏறி பயணம் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சென்னை டு திருச்சி எங்க போய் வாடி? எங்க போய் வாடி? வாங்கி
என்ன பணி என்ன ஒரு எஜமான் நிற்கிறாரே அவருடைய பாதங்கள் வலிக்கிறது சிம்மாசனத்தை எடுத்து போடுறான் கணக்கு பிள்ளை என்ன ஒரு பணிவா அதை 8 ஓரம் போடுறது மட்டும் இல்லாம எப்படி எள்ளக்கல்ல நாய் வகனம் சொல்றது சரி ஐயா அடி பள்ளி ஐயா யார் ஐயா தாங்கள் நைமடி பாஸ்கர் நம்படி பாஸ்கர் அப்படியா பார்த்தா தெரியவில்லையே பாட்டுக்கோள் எப்படி தெரிகிறது தெரியுதா இல்ல எப்படி தெரியுதா இப்படி அருமையாக தெரிகிறது ஐயா நீங்க யாரு நீங்க நம்படி பாஸ்கர் ஆமா நீங்க யாரு நான் பெரிய சூரவேசக்கார் இல்லடா எல்லாமே பண்ணிவிட்டு வந்துவிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தீங்க தர்மபுரியில் வந்ததை ஐயா அதுதான் நடந்தது ஐயா ஐயா ஒரு பாட்டு பாருங்க பாட்டு பாருங்களா எப்ப பாருங்க பாட்டு இது பாட்டா பாட்டு சூப்பர் ஐயா பாட்டு ஆட்சியில பாட்டு பாடும்போது அப்படியே உட்காந்துக்கிறான் பாட்டு எது வசனம் ಒಂದು ಕಾಲು ಎತ್ತುವಾಗ ಲೈಟ್ ಕಾಲು கருவாடு கூட கிடையாது போடா. ஆமாங்க இது சாகோபார் கவரு சாகோபார் கவரு டேய் அது இல்ல அது என்னடா அது என்னடா வாட்டர் கேன் காலி வாட்டர் கேன் அண்ணா அந்த பாப்பா நின்னுக்குது டேய் செருப்பு யாரா டேய் ஏய் செருப்புடா யாரா செருப்பு செருப்புடா ஏய் யாரா செருப்புடா செருப்பு யாரோ விட்டு பிடிக்கிறாங்க ஐயா அப்படி தெளிவா சொல்றா அதுக்கு அண்ணா பாப்பா என்னத்தையும் போட்டுச்சு சிஷ்யா ஒரே ஐயா போ இருக்கிற வேலையை பாரு போ ஏன்டா டேய் எனக்கு முடியலோனது 1000 விலை ஆமாங்க எப்பறா காய்ச்சல் வெறும் கரம்பா காட்சி அளிக்குது ஒரே கரம்பாக காய்ச்சலிக்கிறது ஆமா. இருக்கலாமா கூடாது. இருக்க விடலாமா ஆ. ஒரே நாள் விடுதி ஒரே நாள்ல விரைவிட்டு ஒரே நாள்ல நாத்தெடுத்து ஒரே நாள்ல நரம்பி ஒரே நாளில் களை பறித்து ஒரே நாள்ல விளைய செய்து ஒரே நாள்ல அறுவடை செய்து அனைத்தும் செய்ய முடியாது ஐயா முடியாது நீ மன
முடிஞ்சது கட்டிங்க சேவிங் கட்டிங் முடிஞ்சதா கட்டிங் சேவிங் ஏய் ஏன் முடிய கட்டல அத கூட போத்து முன்னாடி ஆனா சேவிங் பண்ண பாருடே ஜப்பான் சேவிங் என் முகத்தை எங்க வச்சு பண்றது எல்லாரும் பண்ணுவாங்க அடிக்கிற எல்லாரும் கூட கோயில் செஞ்சுன்னா காசு கொடுக்கும் எவ்வளவு ஆச்சியா 250 250 100 200 ஜாலியா போகணும் என்ன பஸ் என்ன விஷயம்? என்ன விஷயம்டா? 10 மாதத்துல இருந்து அடிக்க மாட்டீங்களா? அடிக்கிறானா ஒரு அளவுக்கு அடிக்கிறதுக்கு நாங்களே கஷ்டப்படல. என்ன கஷ்டப்படுற உக்காந்து திக்கு புக்கு அந்த மொட்டா டொக்கு போக்கு மொட்டா ஜிங்சான் போடுங்கிறான் மொட்டா மொத்தா வந்து வாங்கி பாரு அந்த கஷ்டம் தெரியும் எமாடி வாங்குறது உனக்கு இஷ்டத்துக்கு ஆளான்னா என்ன மட்டும் கல்லையில செஞ்சு வச்சுக்குதா சும்மா வச்சுருக்கிறீங்க கஜா நீ கம்பெனி வரத்தால கம்பெனி வாங்கி 5 லட்சம் கட்டிட்டு கிளம்பு. பணத்தை யாரு வச்சுன்னு கொடுத்தா பணத்தை யாரு வச்சுன்னு கேளுமா நான் பேசிக்கிறேன். ஏன்னா ஆரணி ரோஜா நாடக மன்றத்துக்கு அவனை கூட்டம் வந்து சேர்த்தது நம்ம லாடு லபுதாசி ஒரு போராடே கூட்டம் வந்து சேர்த்ததுக்கு எனக்கு நன்றி விசுவாசம் செய்யறான். என்ன கேட்ட பெரிய பணத்தை யாரு வச்சுன்னு கொடுத்தீங்க? பணத்தை யாரு வச்சு கொடுத்தா கேட்டேன். பணத்தை நான் உமால வச்சுதான் கொடுத்தேன். எல்லாருமே உண்மைதான். நான் பொய் சொல்ல மாட்டேன். இருட்டு தலைமால வச்சுங்கிறா நான் பொய் சொல்ல மாட்டேன். எங்க அம்மால வச்சுதானே பணம் கொடுத்தேன். ஆமா ஆமா நான் உமால வச்சுதான் கொடுத்தேன். எங்க அம்மால வச்சு எங்க அம்மால பக்கத்துல வச்சுதான் பணம் கொடுத்தா. ஆமா உமால வச்சுதான் கொடுத்தேன். பணம் வேணுமா? போய் எங்க அம்மா மயிறு போடுங்க நாங்க பணம் கொடுத்துலாமா அது வந்து வேற புரோகிராம் ஒன்னா புடிங்க ஒன்னா கம்யூனிட்டி என்ன என்னடா மச்சான் இல்ல மொக்கால வச்சுங்கிறாரு எப்படியா போய் தூங்க வேண்டியதானே என்னத்துக்கு வந்தா ஏன்னா இவனுக்கு இந்த நாள் இஷ்டம் வர பின்னால போடு இந்த சாவடிச்சுன்னு வர்றான் அவன் பயப்படாது நம்ம பையன் ராஜா நாங்க வந்து ஏன்டாடி ஆரணி ரோஜா நாடக மன்றத்துக்கு வந்த பிறகுதான் உனக்கு நல்ல பேரும் பூழுமா கிடைக்குது. நல்லா 3 வேளை நல்லா சாப்பிடுற அருமையான சாப்பாடு அக்காவுக்கு தான் தெரியும். குழந்தை கடைசி வரைக்கும் அந்த ரசத்தை வாங்கிக்கல போகுது. அந்த கறி தொக்கா வாரி வச்சு சொல்லாங்க சிச்சிங்க அது இல்லாம இப்ப வேற 2 வேற ஓட்டு வர நல்லா மூக்க முடிங்க சாப்பிடுற ஊர் சோறு யாருக்கு ஊத்திச்சுன்னா குழந்தைக்கு தான் ஊத்திச்சு. ஆமா இவனுக்கு எல்லாம் உட்காந்து பின்னால கடைசிட்டு வந்துடுறாங்க. அப்படி நல்லா சாப்பிடுற இந்த தொழில் விட்டு போனா வேற என்ன கூத்தாடி ஒரு தாச்சடி வாங்கி சம்பாதி எனக்கு அவசியம் கிடையாது. ஐயாக்கு 1000 தொழில் என்ன தொழில இந்த ஊரு தலைவர் வச்சு சாராய கடை வச்சு போடணும். ஏன்னா ஒரு கிராமத்துல ஒரு ஆலயமோ ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறத விட ஒரு ஊர்ல ஒரு சாராய கடை இருக்கணும். அப்பதான் கிராம செல்வ செழிப்பா இருக்கும். ஏன்டாடி நீ நான் மாமா மச்சான் ஒரு கம்பெனில வந்தோம். நீ மட்டும் சாராய கடை வச்சு போச்சுன்னா கடைசி வரைக்கும் நான் கூத்தார வேண்டித்தரேன்டாப்பா. இந்த கொட்டையும் கிட்டையும் கண்டு தொண்டனாவோ கட்டிங்கன்னு நீ என் கூட வந்துரு. காலு ஒரு பக்கம் நடக்க முடியல என் கூட வந்துரு. உனக்கு பக்கத்துல சால்னா கடை போட்டு கொடுத்துறேன். சால்னா கடை? ஆமா உனக்கு என்ன வேலை எனக்கு என்ன வேலை? எனக்கு விக்கிற வேலை உனக்கு மொத்த நக்கிற வேலை. போட்டு வாங்கி தரடா. முடியலையா வாங்கி தரேன். போ சேர்த்து புண்ணாக இந்த காலத்துல பார்க்கும்போது என் மனசுக்கு சேராக
கேட்டிருக்கிறது. டேய், ஒரு நேரத்தில் எனக்கு வச்சாலாம் பேர் சந்திரசேகர் ஜமீன். எப்போது வந்தனைக்குள்ளே கரத்தொட்டு எடுத்து அகோர உளுத்து பெற்றாய் சந்திரசேகர் ஜமீனாவதனை இன்று முதல் சந்திரசேகர நாயனார் எனக்கு பேர் வச்சார். நான் வைக்கின்ற பேர் அடுத்த வார்த்தை சேர்த்து புண்ணாக காத்திருக்கிறது. ஆகினால் இன்று முதல் இவள் சாதா செல்ல கிடையாது. மற்றொரு பெயர் சேத்திக்கால் செல்லி என்ற பெயராகப்பட்டது வருங்காலத்தில் பாமர் மக்கள் அனைவருமே அறிய வேண்டும். சந்திரசேகர் நாயனாரால் கூறப்பட்டது என்று. இந்த சேத்திக்கால் செல்லியனுடைய திருவிழாவை சிறப்பாக நடக்கக்கூடிய இடம் மேல் மருவத்தூரத்து மதுராந்தகம் என்று சொல்லக்கூடிய மாநகரத்தில் ஆண்டுதோறும் இடவிடாத திருவிழா சேத்துக்கால் செல்லியனுடைய திருவிழா வெகு சிறப்பாக மாட்டை நேரடியா பார்த்துக்கிட்டாங்க. எந்த ஒரு நோய் நொடி வர்றது நாங்க கட்டி காப்பாற்றுறோம். காலையில எழுந்து உடனே முதல் பால் கண்டி குட்டிக்கு தான் சரியா? அது மட்டும் கிடையாது. காலையில எழுந்து உடனே தயிர் போட்டு பேஞ்சு அடிச்சு எங்க அக்கா பாரு இந்த ஞாபகம் பால் தர போன மாமா பாலுக்கு வந்து டீ போட்டதாக்கோ தம்பிக்காக டீ போட்டதாக்கா டீ போட்டு தர மாட்டாங்க. முடியலண்ணா செட் ஆகுயா சாப்பிடுங்க விளம்பரம் செக்ஸ் மாத்திரம் சாப்பிடுங்க. என்னடா ஒரு மாதிரி கேட்டேன் என்ன உக்காட்டு இருந்தா பொல்ல பாத்துட்டு போவாங்கண்ணா பாத்துட்டு போட்ட வருண்ணா தயவுசெய்து சொல்றேன் பாருங்க. இப்ப யாரும் நடுவில் இருந்து யாரும் கூப்பிடுறாங்கன்னு போக கூடாது. எல்லா பால்காரருக்கு போனாலும் பொறுமையா இருந்துட்டு போங்க சரியா? இப்ப யாரும் நடுவில் இப்ப இந்த நாடகம் முடியாது ஏந்து போனீங்கன்னா மறுபெரிய மண்ணொலி பாம்பா தான் குறைப்பீங்க சொல்லிட்டேன். ஞாபகத்தில் இருக்கட்டும் உட்காருங்க. சொல்றேன் யார் ஏந்து போக கூடாதுடா வீட்டுக்கு. நீ போனா கூட மறுபெரிய மண்ணொலி பாம்பா தானே போற பண்ணி என் மனைவி இல்லையே. என் மனைவி இருந்தால் என்னவென்று அறியாமல் வந்ததுனால என் மனைவி இல்லையா தாய்க்கு தலைமைகளாக இருக்க வேண்டும். தலைச்சங்கர சுதந்திரிக்கிற பெண்ணாக இருக்க வேண்டும். அப்பொழுது பெண்ணை நலவை விடுத்தால் தோன்றி காட்சி விடுப்பவாய் உங்கள் வார்த்தையை கேட்டு அன்பு மனைவி ஆசமலை மருதை நலவை விடுத்து என் மனைவி சேர்ந்திருப்பல சாப்பாடு செய்ய முடியாது. சாப்பாடு செய்ய முடியாதா என்ற வார்த்தை கேட்பதற்கு இந்த கல்லுக்கு மஞ்சள் தீபாவளி செய்தனே அப்படி இது தெய்வமா இதுவா தெய்வம் கிடையாது.
பாருங்க இன்னைக்கு கடுமையான காட்சி. என்ன 3 தேங்காய் தலையில வச்சுக்காருன்னா அந்த தம்பி பணி வச்சு செய்யக்கூடிய வேலை. இட்லி சட்னி இத்தனைக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க ட்ரிபிள் முடிச்சிருக்காரு, பிஏ பண்ணிருக்காரு. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் இப்படி நாடகத்துறையில வந்து நல்லா சிறப்பா நடிச்சு இப்படிப்பட்ட கடுமையான காட்சி செய்திருக்காரு இல்லையா? அவர் கொஞ்சம் எல்லாரும் கை தட்டி உற்சாகப்படுத்தலாமா? ஏழு காசு கொடுத்துரு. கனிமாடி ஸ்டேஷன் பணியாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரி ஐயா செல்வம் அவர்கள் இங்கே இப்படிப்பட்ட கடுமையான காட்சி செய்தேன். இந்த காட்சி பார்க்கனே வந்தாரு. 2 நாள் ஸ்டேஷன் வந்து போன் பண்ணதெல்லாம் கிளம்பி போயிட்டாரு ஐயா. இருந்தாலும் இந்த தம்பிக்கையாக எப்படிப்பட்ட கடுமையான காட்சி செய்யும் இந்த தம்பியை பாராட்டி ரூபாய் 200 வழங்கியிருக்கிறார்கள் அந்த செல்வன் அவர்கள். அந்த அன்புலர்களுக்கு மனமார்ந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் கடமை கிராம சந்தை டிராவல்ஸ் உரிமையாளர் அண்ணன் விசு அவர்கள் இங்கே தம்பி எழிலரசனை பாராட்டி ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். செங்கல 3 தேங்காய் வச்சா முட்டுறாங்க. 10 மால இருந்து உதவிங்கிற ஒரு ஜக்காத்தி ஏன் வந்து ஒரு 10 ரூபாய் கொடுக்கணும். எவ்வளவு வேணும்? ரொம்ப மனசாச்சு இல்ல. 10 ரூபாய். 10 ரூபாவா? என்ன அடிக்க அம்மா சிலுக்குடா. இவை கையால சாப்பாடு செய்து போட்டு அதை நாம சாப்பிட அவசியம் கிடையாது. அடுத்து என்ன தெரியுமா? என்ன செய்கிறார்கள்? தாலி கட்டி கனவு நன்றாக இருக்க வேண்டும், ஈண்டெடுத்த மகன் பிள்ளைகள் நன்றாக இருக்கணும். முதலில் எண்ணி ஒரு ஆலயத்திலே வாழைப்படி இன்றி மரியாதை மறிக்கடிக்க பெறுகிறார்கள். பெற்ற காணிக்க வேண்டுதல் என்ற பெயரில் ஒரு ஆலயத்திலே முன்னிலை செலுத்துகிறார்கள். அதற்கு மாறாகி உலகாலும் நாயகி இந்த சந்திரசேகர் நாயனர் வார்த்தையை கேட்டு இந்த பாமர மக்களுக்கு சென்று மரியாதை மறிக்கடிக்க பெற வேண்டும். பாமர மக்களும் செய்த பாவங்கள் என்றோடு தீர்வு மனதில் எண்ணி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்க வேண்டும் மனதில் எண்ணி உனக்கு ஆளுக்கு 5 போடுவாங்க. போக முடியாது சொன்னாய். உங்களால கிடைச்ச காணிக்க 1 ரூபாவோ 2 ரூபாவோ 5 10 உங்களால கிடைச்ச ஆமா உங்களால கிடைச்ச காணிக்க 1 ரூபாவோ 2 ரூபாவோ 5 10 இந்த அம்மாவை நினைச்சு எந்த குறையும் நினைச்சிட்டு போட்டீங்கன்னா அந்த குறையெல்லாம் நீங்க விடம்மா நீங்க எல்லாருமே போடுங்க ஐயா. உலகங்கள் யாவும் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே